ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. தம்பிடை, வா 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 வா, நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்ன தேடினது இருக்கட்டும், நீ என்ன 4 காலால நடந்து வர? அதுவா, அது என்னன்னா ஹெவியா உள்ள போயிருக்கோம் போல. தம்பிடை, இது செலிப்ரேஷன் டைம்டா. செலிப்ரேஷன் டைமா? நம்ம வீட்ல யாருக்கும் பிறந்த நாளும் இல்ல, தீபாவளியும் இல்ல, கிறிஸ்துமஸும் இல்ல, ஓணம் கூட அடுத்த வாரம் தான். அது பிறகு என்ன செலிப்ரேஷன்? ஓ அதுவா, என் தங்கச்சி இருக்காளா? தங்கச்சி. ஆமா, என் தங்கச்சியா நல்லபடியா வாழ வச்சுட்டேன்டா. எத? என் தங்கச்சியா நல்லபடியா வாழ வச்சுட்டேன். என் தங்கச்சி புருஷனுக்கு அறிவு வந்துட்டு. ஏனே, நோ சான்ஸ், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த ஆளுக்கு அறிவு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் தம்பி, நான் கண்ணால பார்த்தேன்டா, என் தங்கச்சி புருஷனுக்கு அறிவு வந்துட்டு. ஏன்னா நீ எதுல அடிச்சு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த ஆளுக்கு 6 - 1 தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த ஆளுக்கு 6 அறிவு கிடையாது, 5 அறிவு தான். இத நான் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன். ஓம் யூ மீன் ரோஹித்? அந்த மட சாம்பிராணியை பத்தி தானே நீ பேசிட்டு இருக்க? இல்லடா தம்பி, நான் பேசிட்டு இருக்கிறது என் தங்கச்சி சாரு இருக்காலாம். என் தங்கச்சி சாரு வீட்டுக்காரர் வருண் இருக்காலாம், அவனுக்கு தான் புத்தி வந்துட்டுன்னு சொன்னேன். அதான் எப்ப சாரோட வீட்டுக்காரர் ஆனாரு? குழந்தையே பறந்துட்டு, ஆனா முழுசா என்னமோ புத்தி வரலடா, பாதி வந்திருக்கு. ஓ, வருண தனக்கு இவ்வளவு நாளும் அறிவு இல்ல, சாரா வீட்டுக்காரருக்கு மட்டும் அறிவு இருக்குன்னு சொல்ல வரியா? அவள் கோல்டுடா. யாரு அந்த ஆளா? என்ன, அந்த ஆளு 6 - 1, நீ 6 + 1 நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதை விடுறான். எப்படியோ என் தங்கச்சியா புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அதான் ஒரு சின்ன ட்ரீட். ட்ரீட் ஓகே, யாருக்கு ட்ரீட் வச்ச? தம்பிடே, எனக்கு தான்டா. ஓ, உனக்கு நீ ஏன் ட்ரீட் வச்சுக்கிட்ட? எஸ், இப்படி ஒரு ட்ரீட்டா நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. அண்ணனை மூஞ்சுக்கு நேரா புகழாதடா, அண்ணனுக்கு பிடிக்காது. ஏ பொண்டாட்டி, நீ எங்கதான் நிக்குதியா? வா 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 வா. ரைட்டு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அர்ஜுன், இறக்கி விடுங்க. நோ பொண்டாட்டி, நான் ஒன்னு தூக்குவேன், தூக்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கேன். சோ இன்னைக்கு நான் உன்னை எக்ஸ்ட்ராவா லவ் பண்றேன். இறக்கி விடுங்க அர்ஜுன். உன்னை பார்க்கும் போதே எனக்கு பாட்டு அருவியா கொட்டுது பொண்டாட்டி. பாட்டா? ஏன்னா பாடுறேன்னா ரூம்ல போய் பாடு, எங்களை தொந்தரவு பண்ணாத. ஏய், வாய் மூடாதடா. அர்ஜுன், இறக்கி விடுங்க. பாப்பா நான் இருக்கேன்பா, மதராவும் இருப்பேன்பா, எப்பவுமே நான் தான்ப்பா உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. அட்வைஸ் பண்ணி கழுத்தா அறுக்கும், அப்போ காரணம் நல்லடா. அர்ஜுன், உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன்? அட பாவி, தூக்கி வச்சிருக்கிறது பொண்டாட்டியா இல்லனா பிள்ளையான்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கான். தாத்தா தான் இவனுக்கு கம்பெனி கொடுத்திருப்பாரு. என்னமா 2 பேரும் உறங்கலையா? என்னமா? அப்பா, என்ன துளசி, சாரோ பத்தி தெரிஞ்சதுல இருந்தே அக்கா ஞாபகமாவே இருக்கா? அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலயோ, அதை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலயோ நடந்த விஷயத்த மாத்தி எழுத முடியாது. அதுல இருந்து நம்ம தான் வெளியே வரணும். அந்த பொண்ணு சாருவா நம்ம வீட்டு பொண்ணாவே நினைச்சுக்கோ. இல்ல இல்லப்பா. ஐயோ அர்ஜுன், நானா உங்க பையன் தியானா, நான் உங்க பொண்டாட்டி. ஐ நோ குண்டச்சி, எனக்கு மறக்காது. ஏன்னா எனக்கு என் அப்பன மாதிரி 2 பொண்டாட்டி இல்லையே. ஒண்ணு கண்ணு கண்ணு, அது நீதான். சோ என் அப்ப ஸ்ரீனிவாசன மாதிரி அதுவா இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகாது. மாமா, நீங்க 2 பேரும் போய் கடந்து உறங்காம இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறியா? இந்த நேரத்துல போய் கடந்து உறங்காம வீட்டை சுத்தி லைட்டே போட்டுக்கிட்டு அவன் ஆடிட்டு கிடக்கான். நீங்க 2 பேரும் என்ன பாய் பார்த்துக்கிட்டு நிக்கிறியா? ஏன் மாமா, நிஜமாவே உங்களுக்கு முன்னெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காளா? போய் கடந்து உறங்குங்க 2 பேரும் சொல்லியலாம். அவன் அப்பாக்கு கூட கரங்கிட்டு கிடக்கும் போதே நினைச்சேன், இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அப்பாக்கு கூட கரங்கிட்டு தெரியான்னு. சரி மாமா, சொல்லுங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சா இல்லையா? மாமா மாமா, என்ன இவரு பதில் சொல்லாம போயிட்டாரு? இறக்கி விடுங்க அர்ஜுன், எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்காதா. இது இந்த வீட்டுல புதுசா இருக்கே. பாக்கட்டுண்டி, நீ என் பொண்டாட்டி. எவன் என்கிட்ட என்ன கேள்வி கேட்கான்னு நான் பாக்கேன். நான் உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை இங்க கூட்டிட்டு வரும்போது இட்லோன்னு இருந்தா, இப்ப தூக்கவே முடியல, வெயிட் போட்டுட்டேன்.
நீ ஒண்ணு பண்ணு, நாளையில இருந்து உன் புருஷன் ஜாக்கிங் போகும்போது கூட வந்துரு. ஒரு பிள்ளை பெற்றதுக்கு பிறகு இப்படிதான் இருப்பான். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன விட்டுக்கிட்டு உங்க அப்பா மாதிரி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. நோ பொண்டாட்டி, இந்த அர்ஜுனுக்கு எப்பவும் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு, அது நீதான். அர்ஜுன் மொத்த ஆட்டத்தை நிறுத்துங்க. ஏய், உனக்கு ஆடுற மாதிரி இருக்கா? எனக்கும் சேம் ஃபீலிங். தலையெல்லாம் சுத்துது அர்ஜுன், கீழே இறக்கி விடுங்க. சேம் ஃபீலிங் பொண்டாட்டி. லவ் ஜாஸ்தியா இருந்தா இப்படிதான் சேர்ந்து தலை சுத்துமா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா லவ் பண்றோம். ஹாப்பி முதல் ஹாப்பி. அம்மா அண்ணே பாத்து. பொண்டாட்டி கீழே விழுந்துட்டியா? பொண்ணே, நான் உன்னை தூக்க சொன்ன மாதிரி என்ன தூக்கி சுத்திக்கிட்டு என்ன கீழே போட்டது பார்த்தாதுன்னு கீழே விழுந்துட்டியான்னு நக்கலா பண்ண. இருடா வரேன். ஐயோ சாரிமா, ஸ்லிப் ஆயிட்டு. ரோஸ் என்ன ரசிச்சுக்கிட்டு இருக்குதியா? கையை கொடுத்து எழுப்பி விடுங்க வர. மகன் கையை கொண்டா. பாத்து எலும்பு, பாத்து கீழே விழுந்திருக்கலாம்ல. ஸ்லிப் ஆகாம எழும்பிடி. கவினு அலர்ட் ஆயிக்கோ. ஸ்லிப் ஆயிட்டு சாரின்னு கேஷுவலா சொல்லியாரு. ஸ்லிப் ஆவதுக்கு நானே இவருக்கு சோப்பா? தம்பிடை, எவனாவது இப்படி கட்டின பொண்டாட்டிய நடு கால தூக்கி கீழே போடுவானா? கவினு தம்பி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? கவினு, இவன் வா பக்கம் திரும்ப முன்னாடி நீ வேற யாருக்கு பக்கமாவது இவனை திருப்பி விட்டுரு. தம்பிடே, நான் தம்பின்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆனா என்னன்னு கேள்றா. அண்ணே, அண்ணிய சூப்பரா தூக்குறேன். ஸ்டைலும் நடையும் சூப்பரா இருந்தது. அப்படியே அழகா சுத்தின பாரு அண்ணிய தூக்கி. நிஜமா வாடா? ரோஸ் மேல சத்தியம், ரோஸ் மேல சத்தியமா? அண்ணி சூப்பரா தூக்கிட்டு சுத்தினேன். இன்னொரு தடவை வேணா தூக்கிட்டு சுத்தேன். குண்டச்சி, இன்னொரு தடவை என்ன தூக்குனியா அது பிறகு நடத்ததே வேற. அவ கொஞ்சம் கூச்சு சுபாவம். தெரியுது. ஆனா இந்த வீட்டுல ஒருத்தவங்கள தூக்கிட்டு தெரியறதுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஆசைப்படுவாவ. யாரா அது நம்ம வீட்டுல? உனக்கு தெரியாதா? நோ, எப்ப பார்த்தாலும் என்ன தூக்குன்னு சொல்லிக்கிட்டே வர தெரியவாவளே. யாரா அது? வேற யாரு? நம்ம ரோஸ் தான். நாயே தான். எப்ப பார்த்தாலும் நீங்க தானே சொல்லிக்கிட்டு தெரிவியா என்ன தூக்குன. இப்ப கூட அன்னைக்கு திருநெல்வேலிக்கு போன நேரத்துல மேல ரூம்ல இருந்து உங்களை கீழே வரைக்கும் தூக்க வச்சியலாம். ரைட். அர்ஜுன், பாட்டியே வயசானவிய, சும்மா நில்லுங்க. ஐயோ குண்டேஷி, அவியலுக்கு அவிய பேர பிள்ளைகள் அவியலை தூக்கிட்டு நடக்கிறது அவியலுக்கு ரொம்ப பிடிக்கும். பேச ஆற வேண்டிய வயசுல அவிய ஆசையில எல்லாம் நம்ம நிறைவேற்றி வைக்கணும். இவன் கட்டின பொண்டாட்டியே தூக்கி சுத்தி கீழே போட்டுட்டான். ஆரம்பத்திலேயே பேச்சு ஆற வேண்டிய வயசுன்னு இழுக்கான். இவன் இப்ப தூக்கி கீழே போட்டானா எல்லோரும் நடந்தாவது தெரியும். போடிய போடல கடையில கடந்தாலும் கடந்துருவோம். யாருக்கு தெரியும்? ஒரேடியா பேய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவோம். இப்ப ரோசா, இந்த பயலுக்கிட்ட உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது வா பொறுப்பு. ஏன்னா பாட்டிக்கு அவிய பேர பிள்ளைகள் தூக்கியது ரொம்ப பிடிக்கும். தூக்கு. இந்த பையன் தான் இதுக்கு காரணம். அவனை ஏத்தி விடியது. கவின பையன் கூட கீழே போட்டாலும் வலிக்காம தான் கீழே போடுவான். இவன் பொண்டாட்டியே தொப்பக்கடின்னு கீழே போட்டுட்டான். அதான் டைக்க ரோசா. ரோஸ் அவியலை நான் உங்களை தூக்கேன். ஐயோ வேண்டாப்பா, நீங்க எல்லாம் வயசு பிள்ளைகளுவா? வயசு பிள்ளைகளோட தூக்கிட்டு தெரிய வேண்டிய வயசு உனக்கு. இந்த வயசுக்கு வயசான என்ன தூக்கிட்டு தெரிஞ்சா நல்லாவா இருக்கும்? கரெக்ட், வாஸ்தவமான பேட்ச் தான். தம்பி, ரோஸ் அவிய சொல்லியதும் கரெக்ட் தான். அண்ணா, ஆனா ரோஸே இப்பவா அப்பவான்னு இழுத்துக்கிட்டு கிடக்கிய வயசு. நல்லா இருக்குதுலயே மேல அனுப்பி விட்டுருவானோ போல இருக்கேன். ரோஸ் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டது தெரியுமா? ரோஸுக்கு கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? கவினு, அண்ணன் நீங்க சும்மா இருங்க. பாட்டிக்கு ஆசையை அண்ணனுக்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சு எழுத்துப்பட்டு பாட்டிக்கு ஏதாவது ஆனதுக்கு பிறவைக்கு அண்ணனுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்ததுன்னா ஏன்டா அவிய ஆசையெல்லாம் எனக்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேப்பாங்களா? நீ சொல்லுடா தம்பி. ஓ பாட்டி ரோசா அவியலுக்கு ஆசையா இன்னைக்கு நான் தீர்த்து வைக்கேன். அன்னை பாட்டிக்கு அவிய பேர பிள்ளைல அவியல தூக்கிட்டு தெரியாது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு இளைய பேரங்கிற முறையில அவிய ஆசையை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். இனிமே மூத்த பேர நீ இருக்க, நீ தூக்காம அது பிறவைக்கு ஆசை நிறைவேறதுக்கு முந்தைய பாட்டி போய் சேர்ந்ததுன்னா பாட்டிக்கு ஆவியா இங்க பியாயா சுத்திக்கிட்டு கிடக்கும். நீ நிம்மதியா உறங்க மாட்டேன். இந்த பயலுக்கு மண்டையில ஒரு கல்ல தூக்கி போடணும். ஆமால ரோஸ் அவியலை, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதுங்க, நான் உங்களுக்கு தூக்கலாம். நீயாரா ஜலம் போல நிக்கிறதுக்கு தம்பு இல்லனாலும் இந்த போதையிலயாவது ஒரே ஒரு தடவை பாட்டின்னு வராதா? டோன்ட் ஃபீல், நான் உங்களுக்கு தூக்கேன். அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. என் கழவி யார்கிட்ட போய் சொல்ல? என் அர்ஜுன் பியார அவனுக்கு கையால ஆசையா பாயசனையே தந்தாலும் நான் பாயசம் மாதிரி குடிப்பேன்னு சொல்லி இருக்குதியெல்லாம். எப்போ ரோசன் சொல்லி இருக்குதியெல்லா இல்லையா? அது நிலன அஞ்சோலாம் இறந்து போறதுக்கு முந்தி அர்ஜுன் ஜெமியா பேசாத நேரத்துல சொல்லிருக்கேன். சொல்லி இருக்குதியெல்லாம். அது பிறவைக்கு என் பேர மாறுவ என்ன தூக்கிட்டு தெரியறதுக்கு ஆசை என்ன சொல்லி இருக்குதியெல்லாம். குழவி எனக்கு எத்தனை வாட்டி மேலே கீழே தூக்கத்துல என் உயிரை எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு உயிரை நான் எடுக்க வைக்க பாரு. என்னை பாட்டிக்கு ஆசையை தீர்த்து வைக்கலன்னா அது பிறவைக்கு உனக்கு கஷ்டம் உனக்கு வராது, பாட்டிக்கும் கஷ்டம் பார்த்துக்கான். ஆவியா இங்க சுத்திக்கிட்டு கிடக்கான்.
டோன்ட் ஃபீல் நான் உங்களை தூக்கேன். எருமக்கா நானே இத்து போய் இருக்க பாத்துக்கா. கெட்டின பொண்டாட்டியே துபக்கடின்னு கீழே போட்டவன். அது ஸ்லிப் ஆயிட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். நீ முதல்ல சரியா நில்லு, அது பிறகு என்ன தூக்க. ரோசா ஓடிரு. ரோசன் கலவி ஆசை நிறைவேற வேண்டாமா? கெரேன் ரெண்டு பயலுக்கு நேரம் போயலன்னு சொல்லிட்டு எங்க உயிரோல எல்லாம் எடுக்காதுங்க. அச்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பொண்டாட்டி நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. அச்சன் ஹால்ல நின்னுக்கிட்டு இப்படி கேமரா படுத்தாதுங்க, அசிங்கமா இருக்கு. முத ரூமுக்கு வாங்க. உண்டச்சி நீ உன் புருஷனை நினைச்சு பெருமையா ஃபீல் பண்ணணும்டி. தம்பிய பாரு, அவன் அண்ணனை நினைச்சு எப்பவும் பெருமையா ஃபீல் பண்ணுவான். என்னடா தம்பி ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ற அண்ணை. நீ முத பானை வந்து உட்காரு. ரோஸ தூக்கி இருந்தா சூப்பரா இருந்திருக்கான். எங்க பாட்டிய மேல அனுப்பியதுல என்ன ஒரு ஆனந்தம் குடும்பத்துக்கே. அண்ணே நீ முத பானை உட்காரு. வா. டேய் டேய் தம்பி உட்றா உட்றா. அவனி காலம் அப்படியேட்டோம், அது பிறகு இருக்கேன். என்ன கீழே விழுந்துட்ட, முத எந்திரி சேர்ல உட்காரு. அது பாவேண்டாம். எது? மிஸ்டர் சேர். மிஸ்டர் சேரா? சேர் எப்போ மிஸ்டர் ஆச்சு? நீங்க எல்லாம் அது மேல இருந்து அது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணோம். எதே சேரா? ஆமா நான் பேசிக்காவே கொஞ்சம் நல்லவனா, அதான் சேருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி கீழே இருந்துட்டேன். அர்ஜுன் ஐ நோ பொண்டாட்டி, ஓ புருஷனோட இந்த மாதிரி நல்ல எண்ணத்தை எல்லாம் பார்த்துதான் ஓ மனசுல காதல் அருவியா ஊத்தெடுத்து பாயுது. காலம் அப்படியேட்டுங்க, அது பிறகு இருக்கேன். தம்பிடே அவ கிடக்கான், நீ வாடா உட்காரு. இல்ல இல்ல உன்னை ரூம்ல கொண்டு போட்டுட்டேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போனோம். உங்க அப்பா ஸ்ரீனிவாசன் இருக்கானே, அத ரெண்டு பொண்டாட்டிக்க புடிச்சிட்டாங்க. ஏன்னா இதை சொல்லும் போது உனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு போல. அந்த ஆள் என்னடானா வந்தாரு, என்ன பார்த்தாரு, ஓடிட்டாரு. உங்க பாட்டி ரோசா என்ன பார்த்து ஓட பார்க்காதான். நீ என்னடானா என்ன ரூம்ல போட்டுட்டு போயிருன்னு சொல்லியா. எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறீங்க, நான் அவ்வளவு ஹேண்ட்ஸமாவா இருக்கேன். இழுத்து கொண்டு மேல போட்டுருவோம், நீ பேசாம வந்துரு பாத்துக்க. தம்பி டேய், இந்த அண்ணனுக்கு உன்கிட்ட மனசு விட்டு பேசணும். ரொம்ப நாளா உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைப்பேன், அப்புறம் வேண்டான்னு விட்டுருவேன். இன்னைக்கு என் தம்பி கூட நான் மனசு விட்டு பேசவே தீரணும். சிட் உட்காரா தம்பி. எதுக்குனே மனசு விட்டு பேச? மனசு விட்டு பேச அவன் என்ன இவருக்கு லவ்வரா? தம்பி டேய், பாசம் எல்லாம் அளவுக்கு அதிகமா வெளியே வருது. அண்ணனை பார்த்து உனக்கு பயமாடா? சேச்சா டேய், அப்போ அண்ணனை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? இப்போ உனக்கு எது தேவைப்படுது? பயப்படணுமா இல்ல பயப்பட வேண்டாமா? டேய் உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இந்த அண்ணன் நான் கொடுத்துருக்கேன்டா. முடிவை நீ தனியா ஜாலியா இருக்கணும்டா. அப்ப பயம் இல்ல. இது குட். ஆமா என்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்க? அப்படி எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கேன்டா. நோடா தம்பி, வியான் கூட எனக்கு உனக்கு அப்புறம் தான். என்னமோ சொல்ல போனா நீ என் முத குழந்தைடா தம்பி. சின்ன தடிமாடா இவனுக்கு முத குழந்தை. அதான் எனக்கு கூட முத குழந்தைதான். கிரே அடிக்க அடியில இருக்க நாலு எலும்பு உடைஞ்சு பேர பாத்துக்கா போயிரு. துளசி நிஜமா இதுங்கெல்லாம் இவனுக்குன்னே வந்து சேருதுங்களே. பேரண்டிகளே என்னடா பண்றீங்க? உங்களதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஓய் ஓய், வயசான காலத்துல குடிச்சிட்டு ஒரு அருவுல கிடக்காம அவனுக்கு ஊத்தி கொடுத்து குடிக்காத பையனையும் கெடுத்து வச்சிருக்கியா. இப்போ உங்க பியாரை என்ன தூக்கி கீழே போட்டுருந்தாங்கன்னா நான் மேல போய் சேர்ந்திருக்க வேண்டியதுதான். கவலைப்படாதான், நீ அவ்வளவு சொன்னாலாம் ஏன் உயிரை வாங்காம போய் சேர மாட்டேன். ஒய்யா ஒய்யி இரவோய், உமக்கு எலி மருந்த கலக்கி வைக்கலன்னா என்ன பியார ரோசா கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கியா? அங்க என்ன லவ் சீனா வருது? தாத்தாடா உனக்கா? உனக்கு? உங்க தாத்தா இத்தனை வருஷம் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்தா பல ரகசியங்களை வெளியே விட்டாரு. ரகசியமா? ஏதாவது புதையில எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காரோ? என்ன ரகசியம்? அதாவதுடா தம்பி, நம்ம சின்னவர் இருக்காருலாம், அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. உனக்கிட்ட ஒரு லவ் பத்தி தான் சொன்னாரா? ஆமாடா, சீரியஸா லவ் பண்ணிருக்காரு. எனக்கிட்ட நித்தம் ஒரு லவ் பத்தி சொல்லுவாரு. நிஜமாவா? இப்ப என்ன ஓ பாயிண்ட்டுக்கு வா. தம்பி நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும். பியாசனன்னு சொல்லியானே தவிர பியாச மாட்டேங்கானே. தம்பி டேய், நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்டா. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவோம் பாத்துக்க. சொல்லி என்னன்னு? தம்பி சின்னவர் நிறைய பேரை காதலிச்சிருக்காரு. உங்க அப்பா 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணவரு. உங்க அண்ணன்னா ஒரு வேளை இவனுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்குமோ? இது அவன் போக்குல ஒளறி அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாவல்னா? அண்ணே அதை பத்தி எல்லாம் அப்புறம் பேசலாம். வெயிட் வெயிட் வெயிட்ரா, நான் முடிச்சிடுறேன். நான் அவன்கிட்ட மனசு விட்டு பேசணும்.
உங்க அண்ணேனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தியா. ஓ, நல்லது. என் தம்பி நீ முட்டை கலக்கின்னு யாரையோ லவ் பண்றியே, யாரா அந்த பொண்ணு? அவனு அலர்ட் ஆயிக்கோடா தம்பி. அண்ணே காதலிக்கிறியாடா? ஆமா, அதான் வீட்டுக்கே தெரியுமே. காதல் எல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்க கூடாதுடா, அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க விட்டுறணும். இப்ப சொல்ல, அந்த முட்டை கலக்கி யாரு? உனக்கு எதுக்கு இப்ப? சொல்றா தம்பி, அண்ணன் உன் நல்லதுக்கு தான் எப்பவுமே யோசிப்பேன். நீ 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 எதுக்குன்னு சொல்ல, அது பிறகு சொல்ல. தம்பி டேய், ஒன்னும் முட்டை கலக்கி கூட சேர்த்து வைக்கதாண்டா. இது பேச்சு. கவினை, பொண்ணு வீடு எங்கன்னு சொல்லு, பொண்ணு பார்க்க போவோம். தோத்தா ஓடி போயிருங்க பாத்துக்கிட்டுங்க. தம்பி டேய் சொல்லுடா, நான் உன் முட்டை கலக்கி கூட ஒன்னு சேர்த்து வைக்கண்டா. அப்போ அவன் படிப்பு அரியர்லாம் இப்ப கிளியர் பண்ணுவான். ஆமா, இவ புருஷன் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் மறு வேலையே பாப்பான். இப்ப போதையில இருக்கிறதுனால கண்டபடி வளரதான் செய்வான். போதை தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பரலோகம் அனுப்புதுக்கா? பொண்ணு யாருன்னு சொல்ற தம்பி, நானும் ரொம்ப நாளா வாழ்க்கைக்கு ஒரு விளக்கு ஏத்தி வைக்கணும்னு நினைச்சேன். நீ பொண்ணு யாருன்னு சொல்ல, அது பிறவைக்கு அண்ணன் இருக்கேன். என்ன பண்ணுவ? ஐ மீன் போதை தெளிஞ்சதுக்கு பிறவைக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். டேய், நான் எத்தனை பாட்டில் குடிச்சாலும் ஸ்டெடி ஸ்ட்ராங்கா நிப்பேன். அண்ணா நிக்காரு பாரு பக்கத்துல, அவரை சொல்ல ஒத்துக்கிடியேன். டேய், போதை தெளிஞ்சாலும் உனக்காண்டி நான் போய் பொண்ணு கேட்பேன். நீ எனக்காண்டி போய் பொண்ணு கேட்டாலும் அதெல்லாம் தரமாட்டாவன். நீ என்னடா தம்பி சொல்றா? உன் அண்ணன் நான் உனக்காண்டி பேசினாலாம் உனக்கு பொண்ணு தர மாட்டாவலாம்? வாய்ப்பே இல்ல. சரி விட்றான், தூக்கிடலாம். எது? பொண்ணு தரலன்னா என்னடா? பொண்ணு தூக்கிடலாம். இப்பே பொண்ணு தூக்குறோம், உனக்கும் அந்த பரோட்டா கலக்கிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். என்ன அது பரோட்டா கலக்கி இல்ல, முட்டை கலக்கி. ஓ, ஏதோ ஒரு கலக்கி. நீ பொண்ணு மட்டும் யாருன்னு சொல்றான்? சொல்றா பொண்ணு யாருன்னு சொல்றா. தாத்தா நீ இல்லனாலே பேசியது குடிச்சுக்கிட்டு பேசிய மாதிரி தான் இருக்கான். பேராண்டி, உன் முட்டை கலக்கி யாருன்னு சொல்லு, நாங்க அவ கூட ஒண்ணு சேர்த்து வைக்கும். ஆமா தியாம், உள்ள ஓடி போய் ஒரு தட்டு ரெடி பண்ணும். தட்டா? ஆமா, நீ தட்டு ரெடி பண்ணு, பூ பழம் எல்லாம் ரெடி பண்ணு. பூ பழம்லாம் எதுக்கு? அது அப்புறமா சொல்றேன். ஹலோ வாட்டா தம்பி, இப்ப இங்க ஏன் பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்க? பூ பழம் எதுக்குன்னா தட்டு மாத்ததுக்கு. தட்டு மாத்ததுக்கா? ஆமா தம்பி, பொண்ணு யாருன்னு சொல்றான், சொன்ன உடனே பொண்ணு வீட்டுக்கு போறோம், தட்டை மாத்துறோம். போடி சொல்லலாம், நீ போய் தட்டை ரெடி பண்ண. ஆமா, இதுதான் நல்ல நேரம். அம்மாடி, நீ போய் தட்டை ரெடி பண்ண. போறோம், பொண்ணு கேக்குறோம், பொண்ணு தூக்குறோம். ரெண்டுக்கும் செம்மியா நிக்கிறதுக்கு இல்ல, பொண்ணு தூக்க போறாங்களாம் இல்ல. சாமி கூச்சப்படாம பொண்ணு யாருன்னு சொல்றான். அண்ணே அதெல்லாம் 6-1 உள்ள குடும்பம். யூ மீன் 7 அறிவு -1 5 தான் உண்டு. ஓ மைனஸ், அப்ப சரி, கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டா வர 5. என்ன நீ போதையில கண்டபடி உளறிக்கிட்டு கிடக்க, பேக்கறது உறங்கிட்டு பாத்துக்கான். என்ன கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இவன் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டியான லைசன்ஸ் பிடிங்கிட்டு விட்டுருவா பாத்துக்கான். தம்பி நீ பொண்ணு யாருன்னு சொல்ற? ஹாஸ்பிட்டல் என்னடா ஹாஸ்பிட்டல்? 70 ஹாஸ்பிட்டல் வேணாலும் கட்டிக்கலாம், ஆனா என் தம்பியோட லைஃப் ஒன்னே ஒண்ணு. பொண்ணு யாருன்னு சொல்றான், அதெல்லாம் நீ போய் கேட்ட உடனே பொண்ணு தரமாட்டாவ. தூக்கி தரலனா நம்ம தட்டி தூக்குறோம்டா. நீ இப்ப பொண்ணோட ஊர் எங்கன்னு சொல்லு, நம்ம எல்லாரும் குடும்பமா போய் பொண்ணு கேக்குறோம். அப்படியே தரலனா இந்த ராத்திரியோட ராத்திரி பொண்ணு தட்டி தூக்குறேன். யாரு? நீயா? அண்ணன் உனக்காண்டி எது வேணாலும் பொண்ணு வேண்டாம், உயிரை கேளு தரேன். உன் உயிரெல்லாம் எனக்கு வேண்டாம், என் லைஃபுக்குள்ள வந்து கபடி ஆடிட்டு இருக்காத பாத்துக்கான். டேய் பேரா, அந்த பொண்ணுக்கு அப்பனை பார்த்து உனக்கு பயமா? யாருன்னு சொல்றான், அப்பனே தட்டி தூக்குவோம். தாத்தா பேரு பாத்துக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அவனுக்கு நல்லா ஊத்தி கொடுத்துருக்குதியா. டேய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? இதுங்களை ஆஃப் பண்றதுக்கு வேற வழியே இல்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒய் நீயும் நானும் ஒண்ணும் இல்லையாடா? இந்த டயலாக் எல்லாம் அவன் பொண்டாட்டி கிட்ட போய் அடிச்சு விடு. டேய் என் மனசுக்குள்ள நீயும் நானும் ஒண்ணுன்னு பச்சை குத்தி வச்சிருக்கேன்டா. இத நம்மளுக்கிட்ட தானே சொல்லுவாரு. டேய் சொல்ல போறியா இல்லையா? தாத்தா அதெல்லாம் யூத் சம்பந்தப்பட்ட மேட்டர், உங்களுக்கு எல்லாம் புரியாது, நானே பாத்துக்கலாம். கவினு, இப்ப இந்த ஆளு எதுக்கு அழுறாரு? அப்போ உங்க அண்ணன் அர்ஜுன நீ கிராண்ட் ஃபாதர்னு சொல்றியாடா? பாராண்டி, உன்னையே யார் லிஸ்ட்ல சேர்த்துட்டான் பாரான். தம்பிடே அண்ணே, அந்த ஆளு என்னமோ வளரியாரு, நீ போய் கிடந்து உறங்கு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு வெளியே. டேய் பொண்ணு ஒரு எங்கன்னு சொல்லாம இந்த அண்ணன் ஒன்னும் விட போறதா இல்ல.
பொண்ணு ஊரு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? ஆமா, கன்னியாகுமரி தான். அப்படியே பஸ்ல போனா கூட்டி கழிச்சு பார்த்தா 2 மணி நேரம், இல்ல 2.5 மணி நேரம் ஆகும். அதுவே கார்ல போனா 1.5 மணி நேரம் தாண்டும். தியாங், சட்டை ரெடி பண்ணிட்டியா? தம்பிக்கு பொண்ணு கேட்க போறோம். கன்னியாகுமரின்னு சொன்னா பேசாம கிடந்து உறங்குவான்னு பார்த்தா, தியாங் சட்டை ரெடி பண்ணிட்டியா? போதும்டா. ஐரா, சாருக்கு போதும்டா. ஆமா, நெயில் பாலிஷ் போடுறதுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது உனக்கு? ஆமா, சூப்பர். தம்பிக்குமா? தம்பியை விட்டு வைக்கலையா நீ? தம்பி எப்படி உனக்கு அழகா காமிச்சு தருவான்? அவன் காலையும் கையும் பிடிக்கிறதுக்கு முந்தி காலையும் கையும் தட்டி விட்டுருவானே, அதுக்கு பிறகு கைய வர அப்பப்ப வாயில வைப்பான். நீ கையிலயுமா போட்டு விட்ட? அப்புறம் போக மாட்டேன்டா. எத்தனை தடவை நீ கேட்டுட்ட? ஏன் ஆனந்தி பாட்டி, மினி, அது பிறவைக்கு உங்க அப்பா எல்லாரும் உனக்கு இருக்கா வெள்ளா செல்லம்? என்னடா பண்ணிட்டு இருக்க? நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்குதியா? எங்க உன் கையில போடவே இல்ல. பாத்தியா, நானா உனக்கு ரொம்ப பிடிக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூட எனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விட்டதே இல்ல நீ. அக்கா இவ்ளோ அழகா போட்டு விட்டாளா? இல்ல, நெயிலுக்கு வெளியிலயே போட்டு விட்டுருந்தா நான் சரி பண்ணிட்டேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நானே போடலாம். எனக்கு ஆயிரா? சரிடா. இங்க என்ன நடக்குது? என்னமோ செத்து போன நாத்தம் வருது. என்ன செத்து போன நாத்தமா? நெயில் பாலிஷ் ஸ்மெல் உனக்கு செத்து போன நாத்தமா? நெயில் பாலிஷா? இதை எதுக்கு இவ எடுத்து வச்சிருக்கா? ஐரா, இங்கேயும் செவத்துல இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா? இந்த டப்பா எல்லாம் கனடால இருக்கும் போதே தூக்கி வெளியே போட்டனே, இங்க எப்படி வந்தது? அண்ணே, இது அர்ஜுனனை வாங்கி கொடுத்தது. அது சரி. சரி சாரு, இந்த ஜூஸ குடி. இல்ல, எனக்கு இதுக்கு ஐராக்கு கொடுங்க. அவளுக்கு அம்மா கொடுப்பாவ. குடி இதான். இல்ல சார், எனக்கு வேண்டாம். ஏன், உனக்கு பாய்சன் மட்டும் தான் வயித்துக்குள்ள இறங்குமா? நீ ஒரு டாக்டர், உனக்கு தெரியாதா எவ்வளவு மருந்து உள்ள போயிருக்கு? அதுக்கு ஈக்குவலா சாப்பிட வேண்டாமா? இல்ல சார், வாமிட் வந்துகிட்டே இருக்கு. ஜூஸோட ஸ்மெல் எல்லாம் எனக்கு பிடிக்கல, வேண்டாம். ஏன், பாய்சன் ஸ்மெல் மட்டும் தான் உனக்கு பிடிக்குமா? குடின்னு சொல்லலாம். ஒரு டாக்டர் இருந்துகிட்டு பாய்சன் சாப்பிட்டதே தப்பு. இதுல ஜூஸ் தானெல்லாம் வேண்டாம், ஸ்மெல் பிடிக்கலனா? இல்ல, எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது சார், அதான். வாமிட் பண்ணாலும் நான் பாத்துக்கலாம், குடி. இல்ல, ஸ்மெல் நாத்தம் புடிச்ச ஸ்மெல் ஜூஸ்ல இருந்து வரல. அவ கையில இருக்கேன், அதுல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ணே, உலகத்திலேயே நெயில் பாலிஷ் நாத்தான்னு சொன்ன ஒரே ஆளு நீதான். அதோட அருமை பெருமை உனக்கு தெரியுமா? சாரு, நீ இந்த ஜூஸ குடி. கொடுங்க சார். சரி அக்கா, நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்கேன். இவ்வளவு நேரமா நான் குடின்னு சொன்னது அவளுக்கு காதலே யாரல. ஐரா குடின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே சரி கொடுங்கன்னு கேக்கா. அப்படி இந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்கு? எதுக்கு பெட்டுக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கா? ரிப்போர்ட் டேப்லெட் எல்லாம் இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கானா? கபோர்ட் கீ எங்க போச்சு? கபோர்ட் கீ எதுக்கு என்னமோ ஒளிச்சு வச்சிருக்கா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாதான் அவளுக்கு சந்தேகம் வரும். எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வைப்போம். அண்ணனையும் தாத்தாவையும் தூக்கிட்டு போய் ரூம்ல கொண்டு போட்டதுலயே நேரம் ஆயிட்டு.
அடிக்கலாம் இல்ல. வலிக்கலடா. ம். ஐரா, நீ ஜூஸ் குடிக்கிறியா? ஐரா, நீ சாருக்கு என்னமோ சர்ப்ரைஸ் இருக்கதா சொன்னியே, என்னடா அது? சார், நான் குடிச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்க போங்களேன். எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிப்பேன். பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் நீ எப்ப குடிச்சு முடிக்கிறியோ அப்ப நான் கிளம்பலாம். ஆ, சொல்லுடா. லவ் பேர்ட்ஸா? ஆமா. புது குருவியா? இல்லையே, நான் பார்க்கல. ஆ, அப்படியா? வா போய் பாப்போமா? ஏறு, இந்த ராத்திரி எங்க போற? இல்ல சார், லவ் பேர்ட்ஸ் பார்க்கிறதுக்கு. லவ் பேர்ட்ஸ் பாக்கிய நேரமா இது? இல்ல, 2 குட்டி லவ் பேர்ட்ஸ் வந்திருக்கலாம். அது என்ன ராத்திரியோட ராத்திரி பறந்து வெளியா போகுது? கூட்டுக்குள்ளே தான் கிடக்கும். காலமா போய் பாரு. அராம், என்ன கலரு? என்னொன்னு? ஓ, கிரீன் ப்ளூமா? லவ் பேர்ட்ஸுக்கு பேர் வச்சியா? என்ன பேரு? அப்புறம் தங்கம், அப்பாக்கு பேர எந்த குருவிக்கு வச்சா? முன்னமே வச்சிட்டியா? நீ பேர வச்சிருக்கான்னு சொன்னதும் என் பேரை வச்சிருப்பேன்னு நினைச்சேன். அப்போ அப்பாக்கு பேர இதுக்கு முன்னமே வச்சிட்டியா? ஐரா, அப்பாக்கு பேர எந்த குருவிக்கு வச்சா? அப்பாக்கு பேரு எந்த குருவிக்கு வச்சேன்னு கேட்காவ. வச்சிருக்கதானே? வச்சிருப்பா சார். ஏதாவது குருவிக்கு வச்சிருப்பா. என்ன தங்கம், அப்போ அப்பாக்கு பேர வைக்கலையா? வச்சிருப்பா சார், மறந்துருப்பா. நீங்க எதுவும் நினைக்காதுங்க. வச்சிருக்கதானடா இதுக்கு முன்னாடி? அப்போ இவ லிஸ்ட்லயே நம்ம இல்லையா? சார், அடுத்த லவ் பேர்ட்ஸ், குட்டி லவ் பேர்ட்ஸ் வரோம்ல, அப்போ உங்க பேரெல்லாம் வைப்பா. வைப்பா தங்கம்? அப்பாக்கு பேரும் வைக்கலாம்டா. அப்புறமா வைக்கலாம். அடுத்தது வரோம்ல. எது? நல்ல பிள்ளை. நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்னமோ குடிச்சு முடியலையா? சாரு, நீ என்ன பாத்துட்டே இருக்க? என்னமோ குடிச்சு முடிக்கலையா? ஐராம், அப்ப எவ்வளவு பாசமா கேட்க பாத்தியா? அப்ப நீ இப்ப குடிச்சு முடிக்கதான் ஐடியா இல்ல? எனக்கு வேலை இருக்கு சாரு. நீ குடிச்சு முடிக்கதான் ஐடியா இல்ல? கொண்டா. நீ அந்த கிளாஸ் கொண்டா. இல்ல சார், நானே. தன்னம் தனியா அட கொள்ளையில தென்னமரம் கள்ளை இறக்கு அட போத வரும்பா ஒத்தையிலதான் அட காய்ச்சிருக்கு நெல்லி மரம் கிள்ளி பறிச்சா அடி கண்ணீர் விழுமா வளமரம் பழுதிருக்கு பரத்தில செறிஞ்சிருக்கு சாஞ்சாலும் சாஞ்சு போடும் தாங்கி கொள்ளடா அலமரம் விழுதிருக்கு அடிக்கால பொழுதிருக்கு ஆசையில காத்திருக்கு ஒன்ன தொடத்தான். இவ்வளவு குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம். வா கல்யா, நீ எப்ப வந்த? அத்தா, நான் வேணா இப்ப இன்னும் 2 கப் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரட்டா? நீங்க அவளுக்கு ஊட்டுங்களேன். என்ன வளர்றான்? இந்த டைம்ல அவ ஜூஸ் குடிக்கணும். குடிக்காம இருந்தா அதான் குடிக்க வச்சேன். என்ன 2 கப் எதுக்கு? உனக்கு வேணும்னா நீ எடுத்து குடி. இல்லாத்தா, நீங்க தான் ஆசையா ஊட்டிட்டு இருந்தீங்களே. நான் கீழே போய் இன்னும் 2 கப் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க அவளுக்கு ஊட்டுங்க. என்ன சொல்ல வர? இல்ல, நான் தெரியாம தான் கேக்கேன். நிச்சயதார்த்தம் ஏன் கூட முடிச்சிருக்கு. நீங்க அவ கூட கும்மாளம் அடிச்சிட்டு இருக்குதியா? அவளுக்கு ஊட்டி விட்டுறதென்ன? அவளை கை தாங்கள பிடிச்சுக்கிட்டு வரதென்ன? அவ கைய பிடிச்சு உள்ள கூட்டிக்கிட்டு வரதென்ன? நீ குழந்தைக்கு முன்னாடி இப்படி கத்தியதை நடத்து. நீ இப்படி கத்தியதுனாலயே அவளுக்கு உன்னை பிடிக்கல. அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா அது அவ பிரச்சனை. உங்க குழந்தைக்கு பிரச்சனையே என் மேல கொண்டு திணிக்காதுங்க.
இல்ல அவளுக்கு நடக்க தெரியாதா? வீட்டுக்குள்ள வரும்போது கைய புடிச்சு கை தாங்கலாம் உள்ள கூட்டிக்கிட்டு வரியா? இப்ப என்னடானா ஜூஸ் அவளுக்கு குடிக்கிறதுக்கு வாய் இல்லையா? ம் என்னாலதான் அவ பாய்சன் சாப்பிட்டிருக்கா. ஏன் தான் பாய்சனே நீங்க தான் அவ வாயில ஊட்டி விட்டீங்களா? அவ கொழுப்படுத்து சாப்பிட்டதுக்கு நீங்க என்ன செய்வியா? அவனுக்கு கூடால அனுப்பாம இருந்திருந்தா அவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இங்க பாரு அகல்யா, நான் ஒரு டாக்டர், நான் பாத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பொறுப்புல இருக்கா. இப்ப என்ன அதுக்கு உனக்கெல்லாம் கணக்கு தரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஐயோ, நீங்க டாக்டர்னு நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியாதான். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்ல நோயாளிங்களுக்கு டாக்டர் ஊட்டி விடியாவ? அப்படி எங்கயாவது ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் சும்மாவது 2 நாள் போய் அட்மிட் ஆயிட்டு வரேன். இங்க பாரு, இந்த மாதிரி பொடி வச்சு பேசியதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மருந்தெல்லாம் நிறைய எடுத்திருக்கிறதுனால ஜூஸ் குடிச்சா வாமிட் வருதுன்னு சொன்னா. ஆமா, நான் எதுக்கு உனக்கு இந்த வழக்கத்தை எல்லாம் தரணும்? நீ ஜூஸ் குடிச்சிட்டேலாம்? வேற ஏதாவது வேணுமா? பசிக்குதா? இல்ல. அது பிறகு என்ன கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் படுத்து தூங்குங்க. இந்த ரூம்ல உனக்கு என்ன வேலை? உங்க நோயாளிய பார்க்க வந்தேன். நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரவா? அப்படிச்சேன்னு வச்சுக்கா. அவ ரெஸ்ட் எடுக்கணும். ரூம்ல இருந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியே போ. நான் போனா நீங்க உள்ளே நிப்பியலாம். எம்மா, நானும் வெளியே போறேம்மா. அவ தூங்கட்டும். அப்புறம் அகல்யா, நல்ல ஞாபகம் வச்சுக்கா. நீ கொத்த உன் ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆக போகுது பாத்துக்கா. இந்த கத்துறதுனால சத்தம் போடுறதுனால எல்லாம் எதுவும் மாற போறது கிடையாது. குழந்தையே உன்னை பெருத்துக்கிட்டு இருக்கா பாத்துக்கா. நான் கட்டிக்க போறவரே வேற எவ்வளவு ஒருத்திக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஏய், வெளியே போ சொல்றேன்ல. போறேன். நான் வெளியே போன அடுத்த செகண்ட் நீங்கள வெளியே வரலன்னா அது பறவைக்கு இருக்கே. சரி, நீங்க 2 பேரும் தூங்குங்க. கூட சித்தி அல்லது அம்மா யாராவது வந்து தூங்குவாவேனா? இல்ல, நாங்க 2 பேருமே தூங்கலாம். இல்ல, நீ என்னமோ கொஞ்சம் நல்லாக்குறது வரைக்கும் யாராவது ஒருத்தங்க இந்த ரூம்ல இருக்கட்டும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னடா